ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பூஜை ஜாமான்லாம் எப்படி பளபளன்னு விளக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம பூஜை ரூமில் வெள்ளி இல்லைன்னா பித்தளையில் வச்சுருப்போம். இன்றைக்கி பித்தளை பாத்திரம்லாம் எப்படி பளபளன்னு விளக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு விளக்கு மட்டும் ரொம்ப நாள் ஆச்சு அதை யூஸ் பண்ணி, அதனால் அது கருப்பாக இருக்குது, நல்லா அழுப்பி போயிருக்கு. அதையும் எப்படி இது மாதிரி இதுக்கு ஈக்குவலாக பளபளன்னு இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் லெமன் சால்ட்டுனால் அது சர்க்கரை மாதிரி கொஞ்சம் பெருசாக விற்கும், கடையிலலாம் விற்கும். அது 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். லெமன் சால்ட் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், அதே மாதிரி பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன், அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அது 2 டீஸ்பூன். நம்ம சால்ட்டு கல் உப்பாக இருந்தாலும் சரி, இந்த சாதா உப்பாக இருந்தாலும் சரி 1 டீஸ்பூன், சோப் பவுடர் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கலந்து வச்சுட்டு அப்பப்போ நம்ம தேவைக்கு எடுத்து விளக்கிக்கலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த லெமன் சால்ட் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால, சக்கரை மாதிரி இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி கூட வச்சுக்கலாம். எடுத்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ கூட எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போது இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சிடலாம். எண்ணெய் பிசுக்கு இருந்தால் அதையும் தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடரில் வேறு ஒரு சின்ன பவுலில் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் வினிகர் போட்டுக்கலாம். இது நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருந்துருக்கணும், நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்ததுனால அது அப்படி பொங்கி வந்துருச்சு. அது சோப்பு இருக்கிறதுனால கூட கொஞ்சம் நல்லா நுரைச்சி அப்படி பெருசாக வந்துருச்சு, கொஞ்சம் கொட்டிருச்சு. நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து முதல்ல எல்லாத்துலேயும் நல்லா அதை எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னெல்லாம் போட்டிருக்கோம், லெமன் சால்ட், அரிசி மாவு, சோடா உப்பு அதாவது பேக்கிங் சோடா, சாதா சால்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சோப் பவுடர் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டோன்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். நம்ம கல்லுப்பு போட்டால் இன்னும் பெஸ்ட்டு தான். அதனால நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைக்கு அப்பப்போ 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எவ்வளோ பாத்திரமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டு அது கலக்கும்போது அப்புறம் வினிகர் கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா எல்லா இடத்துலையும் படவுற மாதிரி எல்லா பாத்திரத்துலேயும் நல்லா பூசி அப்படி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அது வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அழுத்தி கொஞ்சம் தேய்க்கலாம். இது சும்மா தான் அப்படி மேலே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா பரவுற மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சபீனா, இதை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். நல்லா அழுக்கெல்லாம் வந்துடும். நல்லா சோப் பவுடர்லாம் போட்டிருக்கோம், பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம், அதனால் நல்லா அழுக்கெல்லாம் ஊறி வந்துடும். இப்போ எல்லாம் அப்படியே வச்சாச்சு. இப்போவே பாருங்கள் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, அழுக்கு போன மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற சபீனா பவுடரை இல்லை வேறு எந்த பவுடர் யூஸ் பண்ணுவோமோ க்ளீனிங்க்கு, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது நல்லா பளபளன்னு வந்துடும். ஒன்று ஒன்றா எடுத்து அது மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம். அப்படி தேய்க்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும். எவ்வளோ அழுக்காக இருந்த இந்த விளக்கு கூட நல்லா க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் தேய்க்கவே இல்லை, இதை போட்டு ஊற வச்சுருக்கோம். இன்னும் தேய்ச்சி விட்டால் இன்னும் நல்லா பளபளன்னு வந்துடும். இது வேலைப்பாடெல்லாம் இருந்துச்சு, அதில் அழுக்கா அப்போ இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பூஜை சாமானுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வச்சுருப்போம்ல, அந்த ப்ரெஷ்ஷில் அந்த சபீனா பவுடர் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கூட போயிடும். நம்ம இதுக்குன்னு பூஜைக்குன்னு ஒரு தனி ஒரு ப்ரெஷ் வச்சுக்கலாம். புது ப்ரெஷ் எடுத்துகிட்டு அதில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நடுவில் இருக்க அந்த கருப்பு அழுக்க கூட ஓரளவுக்கு போயிடும். இப்போ பாருங்கள் எல்லாம் விளக்கியாச்சு. இப்போ இந்த விளக்கும் பாருங்கள், இது நல்ல பிசுக்கு தன்மையோடு அப்படி இருந்துச்சு, கருப்பாக இருந்தது. கொஞ்சம் அழுத்திக்கலாம். அந்த இடுக்கில் இருக்க அந்த கருப்பு அழுக்கெல்லாம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது, கொஞ்சம் தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு அடுத்து நம்ம விளக்குற வரைக்கும் அது நல்லா பளிச்சுனே இருக்கும். அந்த தண்ணிலாம் காஞ்சி இருக்க மாதிரி இருக்காது, நல்லா தொடச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது. நீங்களும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான்.
புளி வேண்டாம், எலுமிச்சம் தோல் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஈஸியாக தான் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.